நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் எக்ஸாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், தென் அப்கமிங் எம்கே அகாடமி கிளாஸஸ் பற்றியாக இருக்கட்டும், தென் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், வேல்யூவேஷன் பற்றியாக இருக்கட்டும், எல்லாமே கிளியர் கட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட கிளாஸோட அப்டேட் மட்டும் வந்து சொல்லிடுறேன். January 3, 2025 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்டு ஆடிட்டிங். ஓகே, குரூப் 2 பேப்பர் 10. இது வந்து நம்ம கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் 5:50 மார்னிங் 8 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் குரூப் 2. இப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் சிங்கிள் சப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆக தான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். January 3 ஸ்டார்ட் ஆகிற நம்மளோட கிளாஸ் May 20 வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போது 4 சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கோங்க. மார்னிங் ஃபுல்லாமே குரூப் 2, ஈவினிங் ஃபுல்லாமே குரூப் 1. ஒன் சப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆக நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் January 3 வந்து இப்போ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மார்னிங் 5:50 to 8 நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு February 10 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ February 10லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிளாஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம எடுக்க போகிறோம். மார்னிங் குரூப் 2, ஓகே, ஒரு சப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆக அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஈவினிங் குரூப் 1. ஓகே, ஸோ குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா January 3 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான் January 3 ஸ்டார்ட் ஆகுது. May 20 வரைக்கும் நமக்கு அந்த எல்லாமே 4 சப்ஜெக்ட் சேர்த்து வந்து நம்ம முடிச்சிடலாம். ப்ரோ, இது டைம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேலன்ஸ் டேஸ் மட்டும் பாருங்கள். May 20 நான் கிளாஸ் முடிச்சேன் அப்படின்னா பேலன்ஸ் 11 டேஸ் இருக்குது. எக்ஸாம் ஒரு June 11. ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 டேஸ் இருக்குது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 21 டேஸ் நீங்கள் கிளாஸ் இல்லாமல் ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு இது போனாலும், எந்த ஒரு அகாடமிஸ் வைஸ் நீங்கள் போகிறீங்கனாலும், இனிமேல் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். நார்மல் ஜென்ரல் டைமிங். ஓகே, அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் நம்மளோட நார்மல் டைமிங். ஈவினிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இப்போ என்ன அப்படின்னா, இந்த 2 கிளாஸஸுமே ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங் முன்கூட்டியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசம்பர் நவம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அப்படிங்கும்போது 20% to 30% நியர் வந்து கிளாஸ் வந்து நமக்கு நேம் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, நேம் லிஸ்ட் இன்னும் ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறனால அந்த 30% இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சீக்கிரமாகவே வந்து ஃபில் ஆகிடும். அதனால் குரூப் 2 கிளாஸ் வேணால் மார்னிங், குரூப் 1 கிளாஸ் வேணால் ஈவினிங். January 3 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் கிளாஸ் வந்து நமக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஈவினிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஈவினிங் 6 8:30 வரைக்கும் இருக்கும். ஓகே, இதுதான் டைமிங். இன்னொன்று நான் சொல்கிறேன், கிளாஸு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு கிளாஸ் 2 hours, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கிளாஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 hours அந்த கிளாஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு 1 hour நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே வந்து போதும். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து கிளாஸில் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸு, ஃபார்மெட்டு எல்லாமே நம்ம கிளியர் கட்டாக வந்து நம்ம சொல்லிடுவோம். அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக டெலிகிராம்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட நேம் அந்த உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த குரூப். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். ஃபீஸ் வந்து இது பப்ளிக் ஆக்சுவலி வீடியோ போடுறது வந்து, ஸோ அதனால் நான் இங்கே சொல்ல மாட்டேன். பர்சனலாக தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். கிளாஸ் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு அட்வான்டேஜாக இல்லைனா இது நான் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வந்து கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு அட்வான்டேஜ். ஓகே, நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடவே தேவையில்லை. 2 hours கிளாஸ், 1 hour ரிவிஷன் போதும். டெய்லி 1 hour கூட தேவை இருக்காது. இன்றைக்கி ஒரு ½ hour படிக்கலாம், நாளைக்கு ஒரு 1 hour படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கிளாஸில் வந்து பெரிய லெவல் எதுவும் போகலை, சும்மா ஒரு MCQs தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வந்து நீங்கள் ரிவிஷன் கூட பண்ண வேண்டியது கூட இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து உள்ளே வரணும், பசங்களை நீங்களும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக எல்லோரும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போது எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு, என்ன ஏது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் இது பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறது, எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதில் எந்த டவுட் வேணாம் இல்லையா? இப்போ என்னென்னா வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்? ஓகே, வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்? இப்போது நிறைய பேத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் பொறுத்த மட்டும் வந்து பார்த்த உடனே கொஷின் பேப்பர் இங்கே பாருங்களேன், நல்லா வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஈஸி அப்படிங்கிறது வந்து கிடையாது. நல்லா ஸ்மார்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக பாஸ்டியர் இந்த கொஷின் பேப்பர் இந்த இது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண போனால் அவங்களுக்கு கொஷின் பேப்பர் ஒரு மாதிரி இருந்திருக்கும்.
ஓகே, லாஸ்ட்டு ஒரு 1 மந்த் மட்டும் ரிவிஷன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாரி இருந்திருக்கும். லாஸ்ட்டு ப்ரெஷரோட எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். அதனால் கொஷின் பேப்பர் வந்து எல்லாருக்கும் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நார்மலாக எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ எல்லாரோட காமன் டவுட் என்ன? ப்ரோ கொஷின் பேப்பர் வந்து லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் நல்லாவே இருந்திருக்கு. எம்சிக்யூஸ் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. அப்போ வேல்யூவேஷன் வந்து நமக்கு டஃப்பாக இருக்குமா? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லெவலில் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? அதாவது கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் வேல்யூவேஷன் டஃப்பாக இருக்கும். கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா வேல்யூவேஷன் ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம்ப்பா. ஓகே, அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டோம். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டீங்க. ஒன்றே ஒன்று தான். இப்போ நம்ம வந்து யார் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, ஒரு பேஷண்ட் வர்றாங்க. சரிங்களா? இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க? அந்த பேஷண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு சில இதில் எவ்வளோ மூவிஸ் பார்த்துருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களால் முடிஞ்சால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு மேலே கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான டைமிங் இன்கேஸ் அவங்க வரணும்னு இருந்துச்சுன்னா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, எவ்வளோ மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்மளோட எக்ஸாமும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை சேவ் பண்ணுறதும் பண்ணாததும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டைமை பேஸ் பண்ணுது. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்கும் நம்மளோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டைம் நமக்கான டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் தடுத்தாலும் அது முடியாது. ஓகேங்களா? நிறைய டைலாக் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் வரணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா யார் தடுத்தாலும் முடியாது, ஏன்னா அந்த சாவி அவன் கையில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, அதே தான். நம்ம எல்லாம் வந்து இப்போ எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கோம்னா நம்மளோட பெஸ்ட் அங்கே வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே கடவுள் காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது கடவுளும் காப்பாற்று. ரெண்டாவது வந்து அவன் வரணும்னு இருக்குது இல்லையா? சரி, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவனோட டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டேரெக்டாக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இல்லை அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, எங்களோட கொடுத்துட்டோம், மேபி பார்க்கலாம் ஒரு மிராக்கிள் நடக்குதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? சேம் அந்த மாதிரி தான். நமக்கான டைம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாருமே ப்ரொஃபஷனல். நான் சொல்கிறத வந்து நீங்கள் இன்னும் வந்து இப்போ நான் அப்கமிங்கில் சொல்ல போகிறது எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மெச்சூரிட்டி அப்படிங்கிற லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதனால் இப்போ நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்ஸ் போட்டு பார்ப்பீங்கல்ல. ஓகே, என்ன பண்ணுறீங்க? மார்க்ஸ் போட்டு பார்க்குறீங்க. எனக்கு 40 மார்க் வருது ப்ரோ, எனக்கு 50 மார்க் வருது ப்ரோ, எனக்கு 60 மார்க் வருது ப்ரோ, எனக்கு 65 வருது ப்ரோ, எனக்கு 75 வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் ஒன்று ஒன்றா மார்க் போட்டு பார்க்குறீங்க. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மார்க் போட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 5 o'clock வந்துட்டு என்கிட்டே வந்து டேரெக்டாக கேட்பாங்க, அப்புறம் இந்த ஃபுல் எம்சிக்யூஸ்க்கு ஆன்சர் சென்ட் பண்ணிடுங்க, இந்த சம்மோட இது ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் பார்க்க ரெடியாக இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அது ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ்லையோ நீங்கள் பண்ணலாம். பட் திஸ் இஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம், திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸாம். ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. மார்க் போட்டு பார்க்குற ரைட்ஸ் நமக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து 70 மார்க் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் காலேஜ்லேயோ உங்களோட ஸ்கூல் லைஃப்லையோ நீங்கள் தாராளமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு எந்த ஒரு காம்படிட்டிவ் ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. அப்படின்னா கம்மியாக வரும்னு விரும்புகிறாங்க ப்ரோ அப்படின்னா அப்படி நான் சொல்லவே இல்லை. நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்ம விட்டுறணுமே தவிர இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு அக்யூரேட்டாக நம்ம இது பண்ணக்கூடாது. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு எப்போயுமே கில்ஸை தான் கொடுக்கும் நிறைய இடத்துல. அதனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எழுதிட்டோம், நம்மளோட எப்படி எழுதிருக்கீங்க, இட்மே பெஸ்ட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேல்யூவேஷன் பற்றி நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் சொல்கிறத இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. ஒரு 7 மார்க் தியரி, சரி சார் சம் வச்சுக்கலாமா? 7 மார்க் சம்மு, புக் சம்மு தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்மு. அது நல்லா ஃபார்முலா போட்டால் டக்குன்னு மார்க் வர மாதிரி இருக்குது ஒரு சம்மு. ஓகே, ஒரு மாடல் சம். ஓகே, 7. அதே மாதிரி எம்சிக்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ வந்து நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதே தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அது ஒரு 30 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு சம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6ல் A B அப்படின்னு சொல்லி இருக்குது. டைரெக்டாக வந்து அதுவும் ஃபார்முலா போட்டால் மார்க் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 14. ஓகேங்களா? சரி, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இப்படி வந்து நீங்கள் மார்க் போட்டு பார்த்துருப்பீங்க. சரிங்களா? கரெக்டு தானே? 7 + 30 + 14. ஓகே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒன்றே இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே +2 எக்ஸாம் எழுதணும். +2 எக்ஸாமில் பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம நியூஸில் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? 93% பாஸ் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், 96% பாஸ் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நியூஸில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பார்த்துருது, அதில் எல்லாருமே மார்க் போட்டு பாஸ் பண்ணுறாங்களா? அப்படி கிடையாது. அங்கே எல்லாருமே வந்து நல்லாவே வந்து நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஓகே, அது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம படித்ததுக்கு நம்ம அங்கே வந்து மார்க்ஸ் எடுத்து எழுதுகிறோம். அதுலேயும் 7% ஃபெயில் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, அது வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் காலேஜ் போகிறதுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான்.
ஓகே. ஆனால் இந்த ப்ரொஃபஷ்னல்ங்கிறது உங்கள் கரியருக்கான என்ட்ரி டிக்கெட். ஸோ 2மே ஒன்றா என்றைக்குமே இருக்க முடியாது. ஓகே. அதனால் நான் சொல்ல வர்றது என்னது அப்படின்னா, +2வே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எழுதுகிறாங்க. அவ்வளோ பேர் சூப்பராக பண்ணுறாங்க. எல்லோரும் செம்மையாக பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 30 எம்சிக்கு ரைட்டு 30 மார்க் போட்டுக்கோ, 7 மார்க் ரைட்டு 7 போட்டுக்கோ, அடுத்து ஒரு 2 7 மார்க் ரைட்டு 14 போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 51 வாடா வந்துடும் நான் முடிஞ்சிடா க்ளோஸ் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக போட்டு நம்ம செல்ஃபாக போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் போட்டதை விட அதிகமாகவும் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நடக்கும். நீங்கள் போட்டதை விட கம்மியாகவும் நடக்கும். ஸோ எதுனாலும் சான்ஸ் இருக்குது. ஓகே, சரி. இப்போ அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அதே 93% நீங்கள் கொடுக்க முடியுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கொஷின் கேட்டு பாருங்கள். நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம். உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கொஷின் கேட்டு பாருங்கள். 93% நம்ம கொடுக்க முடியுமா? எல்லாருமே இங்கே ஆல் ஓவர் இந்தியா எல்லோரும் எழுதுறாங்க. எல்லாருக்கும் மார்க் டக்கு நீ சமமாக எழுதிக்க அந்த 7 நீ சமலிக்கு அந்த 7 இந்த 7 7 7 7 போட முடியுமா? ஓகே, இல்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் எல்லாருமே வந்து அந்த 7 மார்க் சம்முங்கிறத சூப்பராக எழுதியிருக்காங்க, பெஸ்ட்டாக எழுதிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் 7 7 7 7 7 7 கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறது தான் இங்கே சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஓகே, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் ப்ரோ இப்படிலாமா இருக்குது, அப்போ ரொம்ப கஷ்டமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது 100%ல் 18லேருந்து 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஏன் கம்மியாக பாஸ் பண்ணுறாங்க? கம்மியாக இந்த மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தா தான் இந்த ஜாபுங்கிறது ஒரு ஜாப் செக்யூரிட்டி, தென் நல்லா ஒரு க்ரோத் எல்லாமே இருக்கும் நமக்கு. 50% 60% பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தா ஆனால் யாருக்கும் அங்கே ஜாபுங்கிறது வேலைங்கிறது கிடைக்காதுங்க. கரெக்டாக? ஓகே, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அப்போ நீங்கள் நான் சொல்கிறது வந்து அப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் வந்து எல்லாத்துக்கும் மார்க் போட மாட்டேன்னு சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னா, ஜஸ்ட்டு இது நான் இன்னும் எக்ஸ்பிளைன்லாம் நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? எல்லாருமே வந்து கொஷின் பேப்பர் ஈஸின்னு சொல்கிறாங்கனால எல்லாருக்குமே ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? நீங்கள் அதுக்காக வந்து 7+7+, 9+8+ அப்படின்னு சொல்லி என்றைக்குமே போட்டு வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஒருத்தருக்கு 7 போட்டிருக்கலாம், இன்னொருத்தருக்கு 6 கூட போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். நம்ம நினைக்கிறது ஃபைனல் ஆன்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஸோ இதை விட நான் ரொம்ப டெப்த்தாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவும் இருக்காது. அதனால தான் நான் ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம், ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஓகே அப்படி ஈஸி அப்படிங்கிற இருந்தாலும் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகணும்லப்பா. தமிழ்நாடு மட்டும் எக்ஸாம் எழுதலை. ஓகே, தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா மதுரை, திருச்சி, தாஞ்சூர், கோயம்புத்தூர், சென்னை, ஓகே எவ்வளோ பிளேஸஸில் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ் லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? தமிழ்நாடுனா இவ்வளோ பர்சன்டேஜ், கர்நாடகா, கேரளா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லெவலில் வந்து ஒரு பர்சன்டேஜஸ் வைஸ் வந்து இருக்கணும் இல்லையா? அந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண கொடுக்கணும்ல, பாசிங் பர்சன்டேஜுங்கிற ஒன்று வந்து வச்சிருக்கணும்ல. ஸோ அப்போ அந்த லெவல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அவ்வளோதான். ஓகே, அப்போ அவ்வளோதானா ப்ரோ? நீங்கள் சொன்னனால எங்களுக்கு வந்து அப்படியே பயமாக இருக்குது, டவுன் ஆகுது, அதெல்லாம் வந்து வேண்டாம். இந்த காம்படிஷனில் நம்ம இப்போ எக்ஸாமில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். ஓகே, அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம நேம் இந்த டைமில் வந்துடணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சா போதும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன். என்னோடய இன்டர் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களை டவுன் பண்ணுறதுக்காக நான் சொல்லவே இல்லை. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் 1 டைம் 70க்கு மேலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்த மார்க்ஸ் என்னமோ வந்து 17 16 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் வேல்யூஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது. சரி, இப்போது எனக்கு இப்படி நடந்திருக்கு. எனக்கு நடந்ததுக்கு 4 இயர்ஸ் பேக் வந்து இன்னொரு ஒரு பர்சனுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீவேல்யூஷன் போட்டு பார்த்துருக்காங்க. ஓகே, அப்போது அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிட்டாங்க. 17 கிடையாது 71 அப்படின்னு. ஓகே, சரி, ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு மிராக்கிள் நடந்துருச்சு அந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி பரவாயில்ல அவங்களுக்கு நடந்திருக்குல்ல, அப்போ நமக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ரீவெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, நோ சேஞ்ச் அப்படின்னு வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டைம் எனக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்ததை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ நமக்கான டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம விட்டு போயிடணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல நமக்கான டைம் இது இல்லை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு போயிடணும். ஓகே, இப்போ அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து திங்க் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் எழுதுனேங்க, என்னோட பெஸ்ட் நான் கொடுத்தேன். அந்த இடத்துல வரலன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டு போயிடணும்.
ஓகே அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து நான் அத பெருசா வந்து நான் திங்க் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன் அதுக்கப்புறம் ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன். எந்த அட்டெம்ப்ட்ல எனக்கு 17ங்கிற மார்க்ஸ் வந்துச்சோ, அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்ல எனக்கு 7.0 நான் எடுத்தேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பாசிட்டிவ் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஒன்லி நெகட்டிவ் ஃபோக்கஸ் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு, ஐயோ! நமக்கு இந்த மாரி நடந்துச்சுனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஏத்தக்கூடாது நம்ம. ஓகே. நான் இது எதுக்காக இவ்வளோ இதையும் நான் சொல்றேன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடண்ட் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பாசிட்டிவையும் பார்க்கணுங்க. சும்மா வந்து நம்ம நெகட்டிவ் சைட மட்டும் பார்க்கக்கூடாது. இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஐ திங்க் 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். இந்த சிஎஃப்எம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்துச்சு. ஓகே. அந்த சப்ஜெக்ட்லாம் முன்னாடிலாம் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஓகே. அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்டெண்ட் பண்ணதே வந்து வெறும் ஐ திங்க் வந்து 75 மார்க் தான் அட்டெண்டே பண்ணியிருக்காங்க. 25 மார்க் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வந்துட்டாங்க. 75 மார்க்குமே அட்டெண்ட் பண்ணதுன்னா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. கொஸ்டின் பேப்பர் டஃப்ங்க. அந்த டைம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பு. சரி ஸ்டூடெண்ட்டோட மார்க் எவ்வளோப்பா? அப்படின்னு சொல்லி கேட்டால் 55. மார்க் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் 55. இப்போ நீங்களாம் மார்க் போட்டிருக்கீங்க எப்படி? எல்லாருமே 100 மார்க் அட்டன் பண்ணி 55ன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள் அட்டன் பண்ணது 75 மார்க் தான். ஓகே. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அதை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் எந்தளவுக்கு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட சும்மா கொடுத்தேன், ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஓகே. அந்த இடத்துல அவங்க வரணும்னு இருந்ததுக்கு வந்திருக்காங்க. அது லக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து அவனுக்கு லக்கு கிடச்சிச்சு, இவனுக்கு லக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கான டைம். தட்ஸ் அவன் டைம் ஆக்சுவலி வந்து. அது வந்து அந்த டைம் அவனோட டைம். ஓகே. இந்த டைம் நம்மளோட டைம் இல்லைன்னா அது தட்டி தான் போகும். சரிங்களா? அதுதான் நான் சொல்வேன். ஓகே. இந்த இடத்துல நம்ம லக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த டைம் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது பாஸ் பர்சன்டேஜ் லிஸ்ட் வரும்போது அந்த பாஸ் பர்சன்டேஜ் லிஸ்ட்டில் வந்து நம்மளோட ரோல் நம்பர் எல்லாமே வந்து வந்துடணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து திங்க் பாசிட்டிவ். இந்த டைம் நமக்கானது இருந்துச்சுன்னா நடக்கும். அது யார் தடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி. இப்போது இந்த டைம் உங்களுக்கானதுங்க. நீங்கள் வரணுங்கிறது இருக்குது. நான் ஏதோ ஒரு இடத்துல சீட் பண்ணி உங்களை ஏதோ டவுன் பண்ண வைக்கணும்னு நான் நினச்சா கூட அந்த இடத்துல நான் தான் ஃபெயிலியர் ஆகலாம் தவிர நீங்கள் ஆக மாட்டீங்க. பிகாஸ் அந்த டைம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. ஓகே. இந்த காலத்தில் டைம் எல்லாத்தையும் நம்ம நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன். சரிங்களா? அதை நான் மறுபடியும் அந்த இடத்துல சொல்கிறேன். எனக்கு இன்டர் வந்து கிளியர் ஆகாதனால அந்த 17 மார்க் அப்படிங்கிறது எடுத்தனால தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி நான் அதை பண்ணியிருக்கேன். 17,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத நான் வச்சுருந்துருக்கேன். ஓகே. அது இல்லை அப்படின்னு நான் வந்திருக்க மாட்டேன்ல. அவ்வளோதான். ஸோ நம்ம நினைக்கிறோங்கிறத தாண்டி நமக்கு எது வேணுமோ நமக்கானது நம்மளை தேடி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சேரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மார்க் போட்டு பார்க்குறது, இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ மார்க் வருமா அவ்வளோ மார்க் வருமானங்கிறது எதுவுமே வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி 90 மினிட்ஸ் டைம் எடுத்திருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ நான் குரூப் 1 குரூப் 2 இப்போ 2 குரூப்புமே நான் எழுதிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 குரூப்ஸ் எழுதியிருக்கேன் ப்ரோ. இது வரைக்கும் நான் ஸ்கில் ட்ரைனிங் அதாவது இந்த SAP இந்த இன்ஸ்டியூட்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த ட்ரைனிங் எதுவுமே நான் அட்டன் பண்ணதில்லை. எனக்கு எதுவுமே மெயில் வந்ததில்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா இன்ஸ்டியூட் இமெயில் வந்து மேபி சென்ட் பண்ணாலும் போகலாம். ஃப்ரீயாக விடுங்க. ஆனால் 8 சப்ஜெக்ட்ஸு எக்ஸாம் எழுதிட்டேன். எனக்கு மெயில் வந்துச்சு ப்ரோ. பட் நான் தான் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ரிசல்ட் வந்து உங்களுக்கு லாக் பண்ணலாம். மேபி அவங்க மெயில் பண்ணி நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்கள்ல. நான் சொல்கிறது 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதி மெயில் வந்து இக்னோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு மேபி ரிசல்ட் லாக் ஆகலாம். ஓகே. சரி. அதே மாதிரி குரூப் 1 ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் ப்ரோ. எனக்கு மெயில் வந்துச்சு, நான் ட்ரை பண்ணலை. இப்போ என் ரிசல்ட் லாக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா லாக் ஆகாது. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1 இந்த அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன் ப்ரோ. எனக்கு ட்ரைனிங் வந்துச்சு. பட் ஆனால் அந்த டைம் என்னால் அட்டன் பண்ண முடியலை. எனக்கு ரிசல்ட் லாக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக் ஆகாது. சிங்கிள் குரூப் எழுதி மெயில் வந்துச்சு, நீங்கள் இக்னோர் பண்ணவங்களுக்கு லாக் ஆகாது. ஓகே. தட்ஸ் ஆல். சிங்கிள் குரூப் நான் டிசம்பரில் எழுதிட்டேன் ப்ரோ. இன்னொரு குரூப் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு இது வரைக்கும் மெயில் வந்ததில்லை. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு அந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக ஒரு மெயில் ஐடி இருக்குல்ல, கூகுளில் போட்டாலே வந்துடுது நமக்கு. அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் ஜூன் 2025 என்னோட பேலன்ஸ் ஒரு குரூப்பை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் ட்ரைனிங் சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே இயர்லியாக சொல்லிடுங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது எல்லாமே ரிசல்ட் நமக்கு லாக் ஆகக்கூடாது அப்படின்னா ரிசல்ட் டேட்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜான்வரி 1st வீக். அதாவது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 1லேருந்து 8க்குள்ளே வந்து வந்துட போகுது மேக்ஸிமம். ஏன்னா 15 டேஸ் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி இல்லைனா டிசம்பர் 31 அப்படிங்கிற கூட வரலாம்.
இல்லைனா ஜனவரி 8 கூட வந்து நமக்கு வரலாம், அவ்வளோதான். ஆனால் ஜனவரி 8க்கு மேலே நமக்கு டைம் எடுக்காது. அதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகே, சரி. இது இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா February 21 ரிசல்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் கன்ஃபார்மான டேட்டு. ஓகே, சரி. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கேன் ப்ரோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2க்கு நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. கிளாஸ் எதுவும் போனால் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ரிசல்ட் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. நீங்கள் சைட் பை சைட் குரூப் 2 அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஓகே ப்ரோ, நான் இப்போ குரூப் 1 ஆல்ரெடி முடிச்சுட்டேன், கிளியர் ஆகிட்டேன். இப்போ குரூப் 2 மட்டும் தான் எனக்கு பெண்டிங் இருக்குது, அது ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆர்டிகல்ஷிப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆர்டிகல்ஷிப் ஏதாவது வந்து நீங்கள் போனால் தாராளமாக போங்க. ஓகேங்களா, ஆர்டிகல்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஃபார்மில் போகலாம், இல்லை சிஎம்ஏ ப்ராக்டிசிங் சிஎம்ஏ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆடிட்டர் இருப்பாங்களா, அவங்க இதில் போகலாம். இல்லைனா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போகலாம். ஓகே, இல்லைனா ஐடி ரிலேட்டடில், ஐடியில் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு ரிலேட்டடில் வந்து போகலாம். எப்படினாலும் வந்து நீங்கள் போகலாம். ஓகே, தட்ஸ் ஆல். வேறு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. சிங்கிள் குரூப் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் ஒரு குரூப் இருக்குன்னா அந்த பேலன்ஸ் ஒரு குரூப்புக்கு நீங்கள் கிளாஸ் போனாலும் சரி, இல்லை நீங்களாக செல்ஃபாக படிக்கணும் சரி, ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இல்லை ப்ரோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கில் இருந்தீங்கன்னா ஒர்க் பாருங்கள். இல்லை ப்ரோ அப்படின்னா இப்போவே ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லை, ஒர்க்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஃபேமிலி ப்ரெஷர் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு February 21 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு ட்ரைனிங் போகலாமா வேண்டாமாங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, ட்ரைனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 months வந்து நமக்கு மேண்டேட்ரி. ஓகே, ட்ரைனிங் இந்த மாதிரி இந்த ஆடிட்டர் ஆஃபீஸ் போகணும், மேனுஃபேக்சரிங் கம்பெனி போகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இது யாருக்கு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இன்டர் படிக்கும்போது பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகே, எப்போ கம்பல்சரி ஆகும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் வந்து இன்டர் முடிச்சிட்டிங்க, ஃபைனல் வந்து ஒரு குரூப் எழுதுறீங்கன்னா ட்ரைனிங் இல்லாமலே தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஓகே, இப்போ ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டீங்க, ஃபைனலில் லாஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப் எழுதும்போது கம்பல்சரி இந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். 15 months ட்ரைனிங். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் என்னங்கிறத பார்க்கணுன்னா பாருங்கள். ஏதாவது நான் என்ன சொன்னால் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு வேறு குரூப் இல்லை, படிக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா வீட்டில் கேளுங்க. போயே ஆகும்னு சொல்கிறேன்னா ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்க. இல்லைப்பா வெயிட் பண்ணுப்பா February 21 என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போகும். சரிங்களா, தட்ஸ் ஆல். சரி, எங்கே போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும்ல, அது எல்லாமே ஆர்டிகல்ஷிப் ரிலேட்டடாக வந்து நான் வீடியோ கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வந்து அந்த லிங்க் வந்து வேணால் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ரிசல்ட் டேட்டு சொல்லியாச்சு, எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் என்ன சொன்னாலும் உங்களோட வெற்றி இந்த இயர், இந்த 2025 February 21 அன்னைக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது நானே நினச்சாலும் என்னால் பண்ணாலும் தடுக்க முடியாது உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, அதனால் யார் என்னன்னாலும் சொல்லட்டும், எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் ஏறி மிதித்து போய்க்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம நெகட்டிவ்ங்கிற தாட்ஸ் வந்து நம்ம வந்து சுற்றி நம்ம வச்சுக்கவே கூடாது. ஓகே, நான் கூகுளில் வந்து ஒரு இது மட்டும் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி பார்த்தேன், ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி ஒரு கோட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தேன். ஓகே, இப்போது நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து யார் கூட சேரலாம், யார் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ஒன்று சொல்கிறேன். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, அதாவது ஒரு பர்சன் யார் கூட சேரலாம், யார் கூட சேரக்கூடாது. இப்போது ஒரு பர்சன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தன் ட்ரங்கார்டாக இருக்கான், ஃபுல்லாக ஆல்கஹால் அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டான். தென் சும்மா தப்பான இது எல்லாத்துலேயும் ட்ரக்ஸு எல்லாம் என்னென்னமே இருக்கோ, என்னென்ன நேம் இருக்கோ எல்லாத்தையும் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க கூட சேரலாமா வேணாமான்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்து சேஃபாக தான் இருக்க போகிறீங்க. அந்த டைமில் அவன் கெட்டவனாக இருப்பான், அதர்வைஸ் அவன் நல்லவன் தான். ஓகே, ஆனால் நீங்கள் யாரு கூட சேரக்கூடாதுன்னு தெரியுமா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யார் கூட சேரக்கூடாது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸோட, நெகட்டிவ் திங்கிங்கோட, எப்போ பார்த்தாலும் அலோனாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தாங்க மெயின். அவன் கூட சேர்ந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறதையும் நெகட்டிவாக மாற்றிடும். ஓகே, ஒரு பூ இருக்குங்க, ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ளவரை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செடி, ஒரு சின்ன செடி கூட எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு சின்ன செடி எடுத்துக்கோங்க, அதில் ப்ரௌனாக வந்து இருக்குது. க்ரீனாக இருந்தால் நல்லா இருக்குமா, ப்ரௌனாக தான் நல்லா இருக்குமா? க்ரீனாக இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, சின்னதாக ஒரு ப்ரௌன் வருது, ஒன்று அதுவே விழுந்துடணும். ஓகே, அதுவே விழலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து லைட்டாக அதை தட்டி விட்டாங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரௌனு வந்து மிச்சம் இருக்கிறதையும் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அப்போது தம்மா துண்டு ட்ரீக்கே அந்த நிலமைனா மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாதுன்றதை நான் சொன்னதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும், நீங்கள் அலோனாக இருந்தால் கூட நானே கூட பக்கத்தில் வர மாட்டேன்ப்பா.
ஓகே என்ன ப்ரோ ரொம்ப இதாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி இருக்கிற லெவல் அப்படி தான் இருக்குது. நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி பீப்புள்ஸ் இருக்க போகிறாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் டவுனாக ஃபீல் பண்ணிவிட்டு இது நடக்காது, எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குது, நான் மட்டும் தான் எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது, எனக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தோல்வி 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 தோல்வி, ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர், அடிபட்டு மிதிப்பட்டு விழுந்துகிட்டே இருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். மிதிப்பட்டாலும் எந்திரிச்சு மேலே 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 போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரியல் சக்ஸஸ். ஃபெயிலியரை பார்த்து போடா இவன்லாம் மனுஷனாடா அவன், ஏன்டா எவ்வளோ இது கஷ்டம் கொடுத்தாலும் இவன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து போகணும். அந்த லெவலில் இருக்கணும். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து 27 மினிட்ஸ் நான் வந்து நியர் எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்த்து சூஸ் பண்ணுங்கள், நல்ல டெசிஷன் எடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.